வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியாரில் இந்த பதிவு யாருக்குன்னா விசிக தலைவர் திருமாவளவருக்கு இந்த பதிவை போடுறேன். திமுகவுக்கு முட்டு கொடுங்க. நீங்கள் முட்டு கொடுக்க வேணும்னு இல்லை, ஏன்னா வாங்கின காசுக்கு கூவி ஆகணும். ஏன்னா இந்த கையாளாத கூட்டணி கட்சிக்காரங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையைத்தானே பார்ப்பீங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதை பேச இந்த கூட்டணி கட்சிகளுக்கு துப்பு கிடையாது, திராணி கிடையாது. ஸோ எம்ஜிஆரை பற்றி, இந்த அம்மாவை பற்றி பொது மேடையில் பேசுகிறீங்களே, உங்களுக்குள்ள வெக்கம் இல்லை? இந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு திமுகவுக்கு சொம்பு தூக்குற விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு என்ன அத்தியாவசிய பொருள் என்ன தேவைப்படுதுன்னு அதை பற்றி பேச திராணி கிடையாது. திருமாவளவன், நீங்களாம் எம்ஜிஆரை பற்றி, இந்த அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைஸ் இருக்குது? நீங்கள் பொது இடத்துல எப்படி பேசுகிறீங்களோ பார்த்து சிந்திச்சு பேசுங்க. உங்களுக்கு தான் மைக்கு கிடச்சின்னு பேச நினச்சி எதையும் பேசுனீங்கன்னா உங்களை காட்டி பேசுகிறதுக்கு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கும் ஒரு கட்சி கட்டுக்கோப்பு, ஒரு கொள்கை இருக்குது. உங்களை மாதிரி காசுக்காக வேண்டி திமுகவுக்கு கட்சியை அடமானம் வச்சுட்டு பேசுகிற ஆள் அதிமுகக்காரங்க அப்படி கிடையாது. அதிமுக எப்பயுமே ஒரு வலுவானதாக இருக்குது. பார்த்து பொது மேடையில் எப்படி பேசணும் நல்லா கற்றுக்குங்க. சும்மா நம்ம வாய்க்கு வந்து எப்படினாலும் பேசினாலும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. திருமாவளவன், நீங்கள் பேசுங்க, பொது வெளியில் நல்லா தெரிஞ்சு பேசுங்க. திமுக கட்சினாலே ஊழல் கட்சி தான். இது நாட்டு மக்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இதை சொம்பு தூக்குற வேலையை இந்த கூட்டணி கட்சிங்க விட்டுட்டு நாட்டுக்கு மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை மட்டும் சிந்திச்சு பற்றி பேசுங்க. இப்படிக்கு அதிமுக தொண்டன்.